இந்த உலகத்தையே உன்னோட பேச்சால வசியம் பண்ண முடியும்னு சொன்னா நீ நம்புவியா? ஒரு மனுஷனோட அறிவு அவனோட செயல தெரிஞ்சா அவன் மேல மரியாதை வரும். ஆனா அவனோட பேச்சு இனிமையா இருந்தா மட்டும்தான் அவன் மேல காதல் வரும். சாணக்கியர் காலத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற நவீன உலகம் வரைக்கும் ஒருத்தரோட மனச ஜெயிக்கிறதுக்கு ஆயுதங்களை விட வார்த்தைகளுக்கு தான் சக்தி அதிகம்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் அழகா இருப்பாங்க, அறிவாளியா இருப்பாங்க. ஆனா அவங்களால மத்தவங்க கிட்ட நெருங்க முடியாம போறதுக்கு காரணம் அவங்களோட பேச்சுல வசியம் இல்லாம இருக்கிறது தான். ஆனா நான் இன்னைக்கு உனக்கு சொல்லப் போற இந்த 7 ரகசியங்களும் வெறும் பேச்சா மட்டும் இல்லாம, அது ஒரு உளவியல் ரீதியான தந்திரமா இருக்கும். இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில நீ ஒருத்தர்கிட்ட பேசும்போது, அவங்கள உன்னையே நினைக்க வைக்கிற அளவுக்கு மாத்தும். நீ தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் ரகசியம், மௌனத்தின் வலிமை. நீ அதிகமா பேசுறத விட அதிகமா கவனிக்கணும். ஒருத்தர்கிட்ட நீ பேசும்போது அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பா கவனிச்சு, அவங்க கண்கள பார்த்து தலையசைக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த உலகத்துல எல்லாரும் அவங்க கதைய சொல்லத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாருமே கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அப்படிப்பட்ட சூழல்ல நீ ஒரு நல்ல கேப்பாளரா மாறும்போது அவங்களுக்கு உன்கிட்ட பேசுறது ரொம்ப புடிச்சு போகும். இதுதான் வசியத்தோட முதல் புள்ளி. அவங்க பேசுற சின்ன விஷயத்த கூட ஞாபகம் வச்சு, அடுத்த முறை பேசும்போது அத பத்தி நீயே முதல்ல கேளு. அப்போ அவங்க ஆச்சரியப்படுவாங்க. நம்ம சொன்ன சின்ன விஷயத்த கூட இவரு இவ்வளவு கவனமா கேட்டிருக்காரே! அப்படின்னு அவங்க மனசுல உனக்குன்னு ஒரு சிம்மாசனம் கிடைக்கும். 2வது ரகசியம், குரலின் ஏற்ற இறக்கம். நீ பேசுகிற வார்த்தைகள்ல ஒரு மென்மை இருக்கணும். அதே சமயம் ஒரு தெளிவு இருக்கணும். காதல்ல வசியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்பவுமே உரக்க பேசக்கூடாது. உன்னோட குரல் அவங்க காதுல ஒரு ரகசியம் மாதிரி விழணும். நீ பேசும்போது அவங்க உன்னை நோக்கி இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரணும். அந்த அளவுக்கு உன்னோட குரல்ல ஒரு காந்த சக்தி இருக்கணும். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தேன் கலந்த வார்த்தை ஒரு ராஜாவையே பணிய வைக்கும்னு சொல்றாரு. அப்போ சாதாரண மனித மனங்கள பத்தி சொல்லவே வேண்டாம். நீ பேசுற வார்த்தைகள்ல அன்பு கலந்திருக்கணும். அதுல எந்த ஒரு கசப்பும் இருக்கக்கூடாது. அடுத்த ரகசியம், மர்மம். ஒருத்தர்கிட்ட உன்ன பத்தின எல்லாத்தையும் ஆரம்பத்திலேயே சொல்லி முடிக்காத உன்னோட வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருக்கக்கூடாது. உன்கிட்ட இன்னும் ஏதோ இருக்கு அப்படின்னு அவங்க உன்னை தேட வைக்கணும். அவங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில சொல்லி முடிச்சிட்டு அவங்கள யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு சின்ன புன்னகைய மட்டும் குடு. "நீ யாரு? உன்னோட அடுத்த நகர்வு என்ன?" அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கும் போதே அவங்க உன்னோட வசியத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா, ஒருத்தர பத்தி நாம எப்ப அதிகமா யோசிப்போம்னா, அவங்க கிட்ட ஏதோ ஒரு புரியாத மர்மம் இருக்கும்போது தான் அந்த மர்மத்த நீ மெயின்டெயின் பண்ணு. 4வது ரகசியம், பேரின் ரகசியம். ஒரு மனுஷனுக்கு அவனோட பேர் தான் உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச சத்தம். நீங்க பேசும்போது அவங்களோட பேர அடிக்கடி பயன்படுத்துங்க. சும்மாவா போன்னு பேசாம அவங்க பேர சொல்லி கூப்பிடும்போது ஒரு விதமான நெருக்கம் உருவாகும். அந்த பேர் அவங்க காதுல விழும்போது அவங்க அறியாமலே உன்கிட்ட ஒரு ஈர்ப்பை உணருவாங்க. இது ஒரு மிகப்பெரிய உளவியல் தந்திரம். இத நீ சரியா பயன்படுத்தினா எப்பேற்பட்ட கடினமான மனசும் உனக்காக உருகும். 5வது ரகசியம், பாராட்டு. ஆனா அந்த பாராட்டு உண்மையா இருக்கணும். சும்மா ஐஸ் வைக்கிற மாதிரி புகழக்கூடாது. அவங்க கிட்ட இருக்கிற ஒரு தனித்துவமான விஷயத்த கண்டுபிடி. மத்தவங்க யாரும் கவனிக்காத ஒரு சின்ன மாற்றத்த அவங்க கிட்ட பாராட்டு. அவங்க போட்டிருக்க Dress நல்லா இருக்குன்னு சொல்றத விட அவங்களோட சிரிப்பு ஒருத்தருக்கு எவ்வளவு நிம்மதிய தருதுன்னு சொல்லிப் பாரு. அந்த வார்த்தை அவங்க வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டாங்க. அந்த ஒரு நிமிஷத்துல நீ அவங்க மனசுல ஒரு ஹீரோவா மாறிடுவ. 6வது ரகசியம், உடல் மொழி. நீ பேசும்போது உன்னோட கைகள், உன்னோட கண்கள், உன்னோட புன்னகை எல்லாமே ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். நீ ஒண்ணு பேசிட்டு உன் கண்ணு வேற எங்கேயோ பார்த்தா அதுல உண்மை இருக்காது. அவங்க கண்ண நேருக்கு நேர் பார்த்து பேசு. அந்த பார்வையில ஒரு தீர்க்கம் இருக்கணும், ஒரு வசீகரம் இருக்கணும். நீ பார்க்கிற பார்வையிலேயே அவங்க பாதி மயங்கணும். அதுக்கு உன்னோட தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். 7வது ரகசியம், சரியான நேரத்துல விலகி நிற்றல். இதுதான் ரொம்ப முக்கியமான ட்விஸ்ட். எப்பவுமே அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருந்தா உன்னோட மதிப்பு தெரியாது. அவங்க உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படும்போது ஒரு சின்ன இடைவெளி கொடு. நீ அவங்க கூட பேசாம இருக்கும்போது தான் உன்னோட பேச்சோட அருமை அவங்களுக்கு புரியும். உன்னோட மெசேஜ்க்காகவோ, உன்னோட போன் கால்க்காகவோ அவங்க காத்துட்டு இருக்கிற அந்த நேரம் இருக்கே, அதுதான் உண்மையான வசியம். அந்த காத்திருப்பு அவங்க மனசுல காதல வளர்க்கும். சாணக்கியர் சொல்ற மாதிரி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதே மாதிரி தான் அன்பும் பேச்சும் சரியான அளவுல இருந்தா மட்டும்தான் அதுக்கு மதிப்பு இருக்கும். இந்த 7 ரகசியங்களை நீ சரியா பயன்படுத்தினா காதல் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற யாரையும் உன்னோட பேச்சால வசியம் பண்ண முடியும். நீ பேச ஆரம்பிக்கும்போது உன்னோட தன்னம்பிக்கை உன் குரல்ல தெரியணும். பயந்து பயந்து பேசுறவங்க மேல யாருக்கும் ஈர்ப்பு வராது. நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் மத்தவங்களுக்கு உன்னை புரிய வைக்க முடியும். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ராஜாவா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, அவனோட நாவடக்கம் தான் அவனோட பலம்.
அதே சமயம் அந்த நாக்கு தான் அவனுக்கு நண்பர்களையும் எதிரிகளையும் உருவாக்கி கொடுக்கும். நீ காதல்ல ஜெயிக்கணும்னு நினைச்சா முதல்ல உன்னோட வார்த்தைகளை நேசி. உன் வார்த்தைகள் மத்தவங்களுக்கு காயத்தை தராம மருந்தா இருக்கணும். அப்படி இருந்தா கண்டிப்பா அந்த காதல் வசியம் உனக்கு கைகூடும். ஒரு மனுஷன் அவனோட தோற்றத்தால ஒருத்தரை கவரலாம். ஆனா அவரோட பேச்சால மட்டும்தான் ஒருத்தரோட இதயத்துல நிரந்தரமா இடம் பிடிக்க முடியும். அன்பு, காதல், மரியாதை. இது மூணுமே உன்னோட நாக்குல தான் இருக்கு. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வசிய மந்திரமா மாறணும்னா, சாணக்கியர் சொன்ன அந்த ரகசியங்களை நீ தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவோட முடிவுல நீ பேசப் போற விதம், மத்தவங்க உன்னை பார்க்கிற விதம் எல்லாமே தலைகீழா மாறப்போகுது. ஏன்னா இது வெறும் பேச்சுக்கான பயிற்சி இல்ல. இது மனித மனங்களை ஆள்வதற்கான ஒரு கலை. ஒருத்தரை வசியம் பண்றது அப்படின்னா அவங்கள ஏமாத்துறது இல்ல. அவங்களுக்கு உன்னை புடிச்சு போக வைக்கிறது. அவங்க மனசுல உன்னை பத்தின எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்க வைக்கிறது. நீ ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பா கவனிச்சு, அவங்க கண்களை பார்த்து தலையசைக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த உலகத்துல எல்லாரும் அவங்க கதையை சொல்லத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாருமே கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அப்படிப்பட்ட சூழல்ல நீ ஒரு நல்ல கேட்பாளரா மாறும்போது அவங்களுக்கு உன்கிட்ட பேசுறது ரொம்ப பிடிச்சு போகும். நீ பேசுற வார்த்தைகள்ல ஒரு மென்மை இருக்கணும். அதே சமயம் ஒரு தெளிவு இருக்கணும். காதல்ல வசியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்பவுமே உரக்க பேசக்கூடாது. உன்னோட குரல் அவங்க காதுல ஒரு ரகசியம் மாதிரி விழணும். நீ பேசும்போது அவங்க உன்னை நோக்கி இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரணும். அந்த அளவுக்கு உன்னோட குரல்ல ஒரு காந்த சக்தி இருக்கணும். தேன் கலந்த வார்த்தை ஒரு ராஜாவையே பணிய வைக்கும்னு சாணக்கியர் சொல்றாரு. அப்போ சாதாரண மனித மனங்களை பத்தி சொல்லவே வேண்டாம். நீ பேசுகிற வார்த்தைகள்ல அன்பு கலந்திருக்கணும். அதுல எந்த ஒரு கசப்பும் இருக்கக்கூடாது. உன்னை பத்தின எல்லாத்தையும் ஆரம்பத்திலேயே சொல்லி முடிக்காத உன்னோட வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருக்கக்கூடாது. உன்கிட்ட இன்னும் ஏதோ இருக்கு அப்படின்னு அவங்க உன்னை தேட வைக்கணும். அவங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில சொல்லி முடிச்சிட்டு அவங்கள யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு சின்ன புன்னகைய மட்டும் கொடு. நீ யாரு, உன்னோட அடுத்த நகர்வு என்ன அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கும் போதே அவங்க உன்னோட வசியத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஒருத்தரை பத்தி நாம எப்போ அதிகமா யோசிப்போம்னா அவங்க கிட்ட ஏதோ ஒரு புரியாத மர்மம் இருக்கும்போதுதான். அந்த மர்மத்தை நீ மெயின்டைன் பண்ணு. உன்னோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோ. உன்னோட பேச்சை அழகாக்கி. இந்த உலகம் உன் காலடியில் இருக்கும். வெற்றி உனக்கு தான். உன்னோட ஒவ்வொரு சொல்லும் ஒரு சரித்திரம் படைக்கட்டும். நீ பேசும்போது உன்னோட கைகள், உன்னோட கண்கள், உன்னோட புன்னகை எல்லாமே ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். நீ ஒன்னு பேசிட்டு உன் கண்ணு வேற எங்கேயோ பார்த்தா அதுல உண்மை இருக்காது. அவங்க கண்ணை நேருக்கு நேர் பார்த்து ஒரு லேசான புன்னகைய முகத்துல வச்சுக்கிட்டு பேசும்போது அந்த தன்னம்பிக்கை அவங்கள மிரள வைக்கும். ஒருத்தர் மேல உனக்கு காதல் இருக்குன்னா எப்பவும் அவங்க கூடவே இருக்கணும்னு நினைக்காத நீ. அவங்களுக்கு கிடைக்காத ஒரு நேரத்தை உருவாக்கு. நீ அவங்க கூட பேசாம இருக்கிற அந்த ஒரு நாள் அவங்க மனசுல ஒரு பெரிய போராட்டத்தை உண்டாக்கும். ஏன் இன்னைக்கு பேசல, ஏன் மெசேஜ் பண்ணலன்னு அவங்க உன்னை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அந்த காதல் அங்க ஆழமாகும். ஒரு பொருளோட மதிப்பு அது கிடைக்காத போதுதான் தெரியும். இந்த 7 ரகசியங்களையும் நீ சரியா கையாண்டா உன்னோட பேச்சு ஒரு வசிய மருந்தா மாறும். நீ எங்க போனாலும் உன்னை தேடி 4 பேர் வருவாங்க. நீ விரும்புற அந்த ஒரு இதயம் உனக்காகவே துடிக்கும். ஆனா இது எல்லாத்துக்கும் அடிப்படை நீ ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும். உன்னோட வார்த்தைகள்ல உண்மை இருக்கணும். பொய் சொல்லி ஒருத்தரை மயக்கிறது வசியம் அல்ல. அன்பால ஒருத்தரை ஆளுறது தான் உண்மையான வசியம். ஒருத்தர் அவரோட கவலைகளையோ இல்ல அவரோட கனவுகளையோ உன்கிட்ட சொல்லும்போது நீ அதை அப்படியே உள்வாங்கி அவங்க கண்களை பார்த்து அமைதியா கவனிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு நிம்மதி பிறக்கும். இந்த உலகத்துல என்ன கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற அந்த உணர்வு தான். வசியத்தோட முதல் படி அவங்க பேசுற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வாரம் கழிச்சு நீங்க பேசும்போது கூட அன்னைக்கு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களே, அது என்னாச்சுன்னு நீ கேட்கும்போது அவங்க அப்படியே மிரண்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்மள இவ்வளவு ஆழமா ஒருத்தர் கவனிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களை அறியாமலே உன் மேல ஒரு ஈர்ப்பை உண்டாக்கும். நீ அவங்க பேரை சொல்லும்போது அதுல ஒரு தனிப்பட்ட நெருக்கம் உருவாகும். அந்த நெருக்கம் தான் காதலா மாறும். மத்தவங்க எல்லாரும் எதை பாராட்டுவாங்களோ அதை நீ பாராட்டாத அவங்க கண்ணாடியை பார்த்து அலங்காரம் பண்ணிக்கிட்ட விஷயத்தை விட அவங்களுக்கே தெரியாத அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணத்தை நீ கண்டுபிடிச்சு சொல்லணும். உதாரணத்துக்கு நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்றதை விட உங்களோட இந்த ஒரு குணம் மத்தவங்களுக்கு ரொம்ப தைரியத்தை தருதுன்னு சொல்லிப்பாரு. அந்த நிமிஷமே அவங்க உனக்கு அடிமையாகிடுவாங்க. ஏன்னா அவங்களோட ஆன்மாவை நீ தொட்டு பேசுற. நீ சுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். உன்னோட வார்த்தைகள் மலர்களை விட மென்மையானதாகவும் இருக்கணும். இந்த உலகம் உனக்காக காத்துக்கிட்டே இருக்கு. உன் பேச்சு உன்னோட அடையாளம். அதை இன்னும் அழகாக்கு, இன்னும் வலிமையாக்கு. வெற்றி உனதே, எழுதப்பட்டுள்ளது.